ஹாய் ஹலோ வணக்கம் ஐபோவான் எல்லாருக்குமே இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபேம்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காம்படிஷன் வந்து வேறு லெவலில் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி நிறைய கேட்டகரியில் நிறைய பேர் ஜட்ஜ் பண்ண போகிறோம். எஸ், போன வாரம் பார்த்தீங்கன்னா மிஸ் டேலண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். ஆனால் டேலண்ட்டில் வந்து அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஆளுமைகளை வந்து அவங்க காண்பிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஏதோ கொஞ்ச நாளைக்குன்னு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, பின்னாடி மறந்துட்டேன். பர்சனாலிட்டிக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இல்லை கொஞ்சனாலிட்டி ஓகே, ஐ டோன்ட் நோ பேசிக்கலி அதுவும் வரப்போகுது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டியோட சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களோட சேர்ந்து அதை விட இன்னும் ஒரு அழகு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய புன்னகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பின்னாடி உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்களா? பாடம் பார்க்கிட்டு இருந்தேன். அதனால அந்த பெஸ்ட் ஸ்மைல் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கு எங்களோட சேர்ந்து 3 ஜட்ஜஸும் வந்திருக்காங்க. எஸ், கண்டிப்பாக பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னான்னா நம்மளோட இலங்கையில் இருக்கிற தமிழ் மீடியாவில் இவங்கெல்லாம் முக்கியமான மீடியா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஜட்ஜ் பண்ண வந்திருக்கவங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, ஸ்ரீலங்காவில் ப்ரைவேட் மீடியா ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீமேல் ப்ரெசன்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா இவங்களோட பேர் இல்லாமல் கல்வெட்டுகளே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கல்வெட்டுலேயும் இவங்க பேர் இருக்கும். நீங்கள் வந்து ஃபீமேல் ப்ரெசன்டர் பார்த்தீங்கன்னா 1980 இல்லை, அவ்வளோ தூரம் போத்தவில்லை, அப்படிங்க வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இருந்து அவங்க பேர்லாம் இருக்கும். ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழ் மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபீமேல் பிரசன்டருக்காக ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சவங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together for Mrs. சத்யபிரியா ரத்னசாமி. ஓகே, ரெண்டாவது ஜட்ஜை பற்றி நீங்களே சொல்லிடுங்க. ஸோ அடுத்த பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சாதாரண மீடியா பர்சன் கிடையாது. இவரை நீங்கள் நியூஸ் வாசிக்க சொல்லுங்கள், நியூஸ் வாசிப்பார். இவரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண சொல்லுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுவார். இவர் எங்கேயாவது ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லுங்கள், ப்ரொடக்ஷன் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, எங்கேயாவது கேமரா ஆப்ரேட் பண்ணாலும் கேமராமேன் இல்லாட்டி அவர் ஆப்ரேட் பண்ணி அவரே ஷூட் பண்ணிட்டு ஆல் டுகெதர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together for Mr. சரவண பவன். சரி, எங்களுடைய 3வது ஜட்ஜை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நேச்சுரல்ஸ் ஸ்ரீலங்கா நிறுவனத்துடைய இயக்குனர் ஹசினி குணசேகர அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். சரி, ஓகே, வித் நோ ஃபர்தர் டிலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோக்குள்ளே போகிறோம். நீங்கள் ரெடியாக இருப்பீங்க தானே? நீங்கள் ரெடியா? நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு பர்சனாலிட்டி அண்ட் அதே மாதிரி ஸ்மைலையும் பார்க்க போகிறாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் சிரிச்சுக்காதீங்க. மாதிரியெல்லாம் சிரிச்சிடக்கூடாது, இது வேற மாதிரி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டை கூப்பிட போகிறோம். ரெடியா? நான் ரெடியாக இருக்கேன், அவங்களும் ரெடியாக இருக்காங்க. யார் வர போகிறாங்க? So ladies and gentlemen, with no further delay, Nadi presents Tamizhchi with Fem's first contestant of the day, Trisha Balakrishnan. ரைட், அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்த ஒரு பெண்ணுக்கு நடந்த மிக துன்பகரமான ஒரு சம்பவம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரது எது? இது வந்து ஏற்கனவே இது பற்றின ஒரு நாடகமும் இதில் அரங்கேற்று இருந்தேன். அண்மை காலம்னா நடந்து ஒரு வருடமாக போனாலும் அது வந்து ரொம்ப மனசில் பாதித்த ஒரு விஷயம். இந்தியாவில் நடந்த இந்த மௌமிதாவோட ரேப். ஏன்னா ஏன் அது எனக்கு ரொம்ப பாதிச்சுன்னா, அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சின்னதுலேருந்தும் படிப்புன்னு படித்து திருப்பி யூனிவர்சிட்டியும் போய் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின்டாகி போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு 36 ஹவர்ஸ் மாதிரி அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ அவ்வளோ வந்து ஒரு சமுதாயத்துக்காக வேலை செஞ்ச ஒரு ஆளை வந்து இப்படி பண்ணது வந்து ரொம்ப கவலையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இது நடந்து ரொம்ப காலமாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது மனசுலேருந்து போகாத விஷயம் வித்யாவோட அந்த ரேப். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட இது நடந்திருந்தாலும் அவங்களுக்குலாம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட் இல்லாதனால தான் அகைன் அண்ட் அகைன் அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அண்மை காலம் இல்லாட்டியும் இந்த 2 பேரோட பேர் வந்து என்னோடய மனசுலேருந்து இன்னும் போகவே இல்லை. இந்த உலகத்தில் எந்த பெண் ரொம்ப அழகான பெண் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்? இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பெண் யாருன்னா, தனக்கு பிடிச்சதை சுதந்திரமாக சந்தோஷமாக யாரால் செய்ய முடியுதோ அவங்க ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து இலகுவாகவே பறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த காலத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கான சுதந்திரம் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது தைரியமாக எடுத்துகிட்டு யார் முன்னோக்கி போகிறாங்களோ அவங்க தான் அழகான பெண் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்சது செய்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சுதந்திரமான தைரியமான ஒரு பெண் தான். அவங்கள தான் நான் ஒரு அழகான பெண்ணாக பார்க்குறேன். பெண்களுடைய முகத்தில் கண், காது, மூக்கு
நாக்கு, தோல், சரியா? இந்த ஃபேஸில், இந்த முகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உறுப்பு எது அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க, அதுவும் பெண்களுக்கு? பெண்களுக்கு எப்போவுமே பவர்ஃபுல்லான ஒரு உறுப்பு அப்படின்னா கண் தான் சொல்லலாம். எக்ஸலண்ட், அதான் நானும் நினச்சேன். ரைட். இந்த கண் அப்படின்றது என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்ன விடயங்கள்னால் நான் அதை ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நீங்கள் பிடிச்சிடுவீங்க. ஸோ நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி அந்த கண்ணால் என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது கண்ணால் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கண்ணால் இப்போ பரதத்தை எடுத்துக்கிட்டால் கண்ணால் தான் பாவங்களில் வந்து செஞ்சு காட்டுவாங்க. அந்த விதத்தில் கோவமாக இருக்கட்டும், கருணையாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், வெறுப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பெண்கள் யாருமே அவங்களோட விழிகளில் தான் வந்து வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னா ஒரு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர் உமன் அப்படியெல்லாம் ஒரு பவரெல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சி நாங்கள் திரைப்படங்களில் பார்க்குறோம். பட் அது ரியலாக உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். இந்த நவீன உலகத்தில் இன்னும் சாதி, மதம் வேறுபாடு நிறையவே இருக்குது. நான் மாற்றுறேன்டா அதை தான் மாற்றுவேன். ஃபர்ஸ்ட் யாராக இருந்தாலும் எல்லாருமே மனிதர் தான். ஸோ எல்லாரையுமே நாங்கள் புரிந்து அன்பாக பண்பாக நடந்து கொண்டாலே அது போதும். ஸோ அதான், மற்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த உலகத்தில். தமிழர்களுக்குண்டே ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம், மரபு எல்லாம் இருக்குது. நீங்கள் எந்த கலாச்சாரமோ அல்லது மரபாக இருக்கலாம், எதை இந்த உலகமே வியந்து பார்க்க வேணும் அல்லது நாங்கள் வியந்து பார்க்க தவறிட்டோம், இதை நாங்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேணும், இருக்குது ஆல்ரெடி, ஆனால் நாங்கள் இதை உலகத்துக்கு தமிழர்களாக கொண்டு போக வேணும்னு நினைக்கிற ஒரு மரபு அல்லது ஒரு கலாச்சார முறையை பற்றி சொல்லிடுமா? கலாச்சாரம் என்பது எங்களுடைய பாரம்பரிய உடை, ஆபரணங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். ஸோ அதை வந்து இந்த உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்தணுமெண்டா, இப்போ நாங்கள் இப்போ வியாபன்ற ட்ரெஸ்ஸில் இருந்து ஜுவல்ஸாக இருக்கட்டும், நாங்கள் வியாபன்ற சாரியாக இருக்கட்டும், அதை செய்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் வந்து நாங்கள் அடையாளப்படுத்த தவறிடுறோம். ஸோ நாங்கள் எங்களை அழகுபடுத்துறது அவங்களோட கைவண்ணத்தில் தான். ஸோ நாங்கள் அழகாக இருக்கிறோம், பட் அது அந்த அழகை கொடுக்கறது வந்து அந்த ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குற அந்த மனிதர்கள் தான். ஸோ அவங்கள வந்து நாங்கள் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்த தவறுறோம். ஸோ அவங்கள வந்து ஓகே இந்த ப்ரொடக்ட் வந்து இவங்க தான் செய்கிறாங்கன்ட்டு அவங்களையும் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தி அவங்களுக்கான ஒரு சிறந்த தளத்தை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் சும்மா அப்படியே அனல் பறக்கிற மாதிரி இருக்குது. ஐடி கம்பெனியில் டீம் லீடருக்கு வந்து இன்டர்வியூ வச்சா கூட இவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜட்ஜஸ் வந்து சூப்பராக இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஜட்ஜஸ் இந்த மாதிரி டஃப்பான கொஷின்ஸ் கேட்கும்போது எங்களுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நிரூபிக்கிற மாதிரியான பதில்களையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மிஸ் பர்சனாலிட்டியில் யார் தெரிவாக போகிறாங்க அப்படிங்கிறதையும். அண்ட் அதே மாதிரி அந்த ரிசல்ட் உங்களுக்காக ஃபைனல் ஸ்டேஜில் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன பிரேக் போகிறோம். Ladies and gentlemen, we're going for a short commercial break. இது 90% தமிழச்சி with FEMS. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது 90% தமிழச்சி வித் ஃபேம்ஸ். நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மிஸ் பர்சனாலிட்டிக்கான ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஃபீல்டில் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு காம்படிஷனும் இதுக்குள்ளே போயிட்டுருக்கு, மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. யார் அழகான ஒரு புன்னகையோடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் தான் அந்த ரிசல்ட்டை சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் இங்கே வரப்போகிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும்ல. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கமிங்? அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியை நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க யோகராஜா அக்ஷயா. இப்போது நாங்கள் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி உங்களை எப்படி மாற்றிக்கொள்கிறீங்க அல்லது நீங்கள் மாறவே மாட்டீங்களா? எப்படி இது எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் வாழ்கிறீங்க? நான் வந்து எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பேன். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டேன். அது சமாளிக்கிற
தைரியம் வந்து எனக்கு இருக்குது. The question is, what does being a modern Tamil woman mean to you? ஒரு தமிழ் பெண்ணாக இருப்பதால் அந்த மாடர்ன் தமிழ் உமனாக இருக்கிறது என்ன எனக்கு மீன் பண்ணுதுண்டா, நான் நினைக்கிறேன் எங்களோட கல்ச்சர் எங்களோட ட்ரெடிஷனை வந்து நாங்கள் மாற்றாமல் எங்களால் எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணிடுமோ அதை எவ்வளோ பாதுகாக்க இயலுமோ, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அதை பாதுகாத்து நாங்கள் வந்து அதை மக்களுக்கு சர்வையும் செய்யணும். அதே நேரத்தில் எங்களோட வேல்யூஸை நாங்கள் தக்க வச்சு கொள்ளவும் வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். சமையல் பற்றியும் சமையலறை பற்றியும் அதில் உள்ள சமத்துவம் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன? சமையலறை அப்படின்றது பெண்களுக்கு மட்டுமே கிடையாது. ஏன்னா ஆண்களுமே வந்து சமமாக எங்களோட நின்று அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணாதான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, என்னோட தம்பி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றதுக்காக நைட் வந்து அவர் ஒர்க் முடிச்சுட்டு வந்து எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவி தருவார். ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டில் நான் வீட்டுக்கு போவேன். அவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், யாருமே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே என்னோடய தம்பி எனக்காக செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்க தம்பியா அண்ணாவா தங்கச்சியா அப்படின்னு பார்க்காம ஒருத்தவங்க அவங்களோட ட்ரீமை நோக்கியோ இல்லைனா அவங்களோட ஒர்க்கை நோக்கி போகும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட சமையலுக்காக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால அவங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும். குட் டச் பேட் டச் சரியா, அதோடு நிறுத்தி கொள்ளலாமா அல்லது திரும்ப நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பாலியல் கல்வி எந்த வயசில் படிப்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குட் டச் பேட் டச் வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு பிறந்த குழந்தை பிறந்து அவள் ஒரு 3-4 வயசு வந்தப்போலேருந்தே பேரண்ட்ஸ் வந்து கட்டாயமாக படிப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த குட் டச் பேட் டச் பற்றி எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் வந்து கற்பிச்சது கிடையாது. நான் O-level சிலபஸில் தான் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற நேரம் ஸ்கூல்ஸுக்கு நான் நிறைய செல்ஃபாக அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். அதுதான் உண்மை. இன்கேஸ் எனக்கு வந்து அந்த இடத்துல இதெல்லாம் குட் டச் இதெல்லாம் பேட் டச்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல அப்யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு அப்யூஸ் பண்ணப்பட்டு இருக்க மாட்டீங்க. அப்யூஸ் பண்ணப்பட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு எதிராக வந்துட்டு நாங்கள் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு தடவை நான் அப்யூஸ் ஆகும் போதும் இது அப்யூஸாக இல்லையானே தெரியாமல் நான் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே குழந்தைங்க ஒரு அறிவு புரிஞ்சிக்கக்கூடிய திறமை வந்த பிறகு வந்து அதை கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் கேட்குற கேள்வியை பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது. அந்த சைட்லேருந்து நான் ஒரு பதில் யோசிச்சுட்டு இருந்த மைண்டில், பட் அவங்க வந்து நம்ம கம்பெடிட்டர்ஸ் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதோட வித்தியாசமாக வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. ஆமாம், அதையும் தாண்டி நிறைய பதில்கள் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு எங்களுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வர்றதுக்கு பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்றதுக்கான ஒரு படிக்கட்டாக தான் வந்து இந்த ஸ்டேஜை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும், எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அவங்களுக்காக ஒரு மேடை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பல தடைகளை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் ஃபெம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபெம்ஸ் எங்களுடைய தமிழச்சி நிகழ்ச்சிக்கு ஒரு மெயின் ஸ்பான்சராக கூட இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன பிரேக் போகிற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், நாமளாக இருக்கும், நம்ம ஜட்ஜஸாக இருக்கும், எல்லாம் லைட்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஒரு லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டு வர போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், we go for a short commercial break. இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி with ஃபெம்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபெம்ஸ். ஸோ இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் இங்கே வர போகிறாங்க. யார் அந்த கண்டஸ்டன்ட் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து கேள்வியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடில் நம்ம பவனண்ணா வந்து பயங்கர மண்டையை குழப்பி மூளையை கசைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அநேகமாக வசூல் ராஜா படத்தில் எப்படி வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு பேப்பர் செட் பண்ணுவாரோ கமலுக்கு, அந்த மாதிரி அதை விட டஃப்பாக ஒரு பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இஸ் கோன் ஆஸ்க் வெரி டஃப் क्वेश्चंस இன் தி நெக்ஸ்ட் ரவுண்ட். எஸ். ஸோ ஜட்ஜஸும் ரெடியாக இருக்காங்க. அடுத்ததான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க தரணியா பாஸ்கரன். யானைகள் மனிதர்களோட வாழ் நிலங்களில் போயிட்டு
நாசம் பண்ணுறது, மக்கள் தாக்கப்படுறது, அன்றாட உயிரிழப்புகள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கு. யானைகளுடைய அட்டகாசங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மக்கள் வந்து அதாவது மிருக சுதந்திரமாக நடமாடக்கூடிய இடத்துல வந்து மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறாங்களா, இல்லைன்னா அதுகள் மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வருதாங்கிறது தான் எனக்கு தெரியலை. சில நேரம் பார்த்தா அது அந்த மிருகங்கள் வாழக்கூடிய சுதந்திரமான பிரதேசங்களில் வந்து மக்கள் தங்களுடைய இல்லங்களை அமைச்சிக்கிறது, இதனால் அதுகள் தங்களுடைய தற்பாதுகாப்புக்காகத்தான் வீடுகளை சேதப்படுத்துறது இதனால் இருக்குது. அதே நேரத்தில் அதில் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, துன்பகரமான நிகழ்வுகளும் இருக்குது. வறிய மக்களுடைய வீடுகள் சேதப்படுவது இதுகளும் இருக்குது. What's one value you will never compromise on, no matter what the situation is? It's a value that you have that you will never compromise regardless of your situation. நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு மருத்துவ மாணவியாக இருக்கிறேன். அப்போ மருத்துவ ரீதியில் நான் ஏதாவது பொய் சொல்லியோ ஏதாவது ப்ரொடக்ட்ஸை விற்பனை செய்யணுமோ அல்லது ஏதாவது ஒரு பிழையான ஒரு மருத்துவ ரீதியான ஒரு நாலேஜை நான் யாருக்கு அது கொடுக்கணும்னா நான் அதை மட்டும் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன். இப்போ அதுதான் ஒரு வேல்யூ நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாததுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வாழ்க்கையில் நான் வந்து இந்த இடத்தை அல்லது இப்படியான ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சடன்லி எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? சாதிக்கணும் அப்படின்னா நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஸோ எனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தணும். ஏன்னா ஒரு பெண்ணாக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய இழந்திருக்காங்க. ஸோ நான் சாதிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு கிடைக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருந்து எங்கள் அம்மாவை நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும், அவங்க எழுந்ததை நான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு எந்த இடமா இருந்தாலும் சரி, படிப்புனாலையும் சரி, திறமைனாலும் சரி, கலைனாலையும் சரி, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு எங்கள் அம்மாவை நான் அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு வைக்கிற அளவுக்கு நான் ஏதாவது சாதிக்கணும். இன்னைக்கு நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அனல் பறக்கக்கூடிய நம்ம ஜட்ஜஸோட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனாலிட்டியை இங்கே வெளிப்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட ஜட்ஜஸ் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு சிறந்த கேள்விக்கான சிறந்த வெற்றி எது அப்படின்னா ஒரு நல்ல பதில் கிடைக்கும் போது தான். சூப்பராக கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்மளோட கண்டெஸ்டன்ஸும் அருமையாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி வெளியே வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க ஒருத்தரோடது? கண்டிப்பாக. ஏன்னா ஆரம்பத்தில் எங்களுடைய கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இந்த மேடையில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நல்ல விதமாக வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்மைலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 2 காம்படிஷன் நடந்திருந்தது. எஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிஷனுக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபைனலில் யார் இந்த மிஸ் பர்சனாலிட்டி, யார் மிஸ் ஸ்மைல் அப்படின்னு அந்த 2 வீக்ஸ் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸுக்கு நம்ம நன்றியே சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட் ஷெடியூலில் இங்கே நமக்காக வந்து கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி கொஷின்ஸை அப்படி வந்து நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் கேட்டு அவங்களோட பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி இன்னும் 2 வாரங்கள் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த க்ரௌனை தட்டி செல்ல போகிற அந்த பெண்மணி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2 வாரங்களில் 5 மில்லியன் பணப்பரிசை வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கண்டெஸ்டன்ட் யார், தமிழச்சி அப்படின்ற மகுடத்தை சூட போகிற அந்த பெண்மணி யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் 2 வாரங்கள், 14 days left. எஸ், அதே மாதிரி நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். நீங்களும் எதிர்பார்த்துட்டே இருங்க. அப்படியே நாங்கள் அடுத்த வாரமும் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் AR யசோதரன், நான் தனு. இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபேம்ஸ்.